ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வினிதாஸ் லைப்ரரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குக்கிங் ரெசிபி தான். ஒரு ஹெல்த்தியான குக்கிங் ரெசிபி என்னென்னா முருங்கைக்கீரை குழம்பு இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா இது வந்து ஹேருக்கு நல்லது. அதே மாதிரி வெயிட் லாஸ்க்கு கூட இந்த கீரையை நிறைய பயன்படுத்துகிறாங்க. இதில் வந்து இரும்பு சத்து நிறைய இருக்குது. இன்றைக்கி இந்த கீரையை வச்சு தான் நம்ம குழம்பு செய்ய போகிறோம். நிறைய பேர் இந்த குழம்பு செய்வாங்க. ஆனால் இது வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் செய்கிற ஸ்டைலில் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னங்கிறது பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து முருங்கைக்கீரை, அதுக்கப்புறம் 120 கிராம் ஊற வச்ச துவரம்பருப்பு, 100 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 7 வரமிளகா, 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறம் 1/2 மூடி தேங்காய், அதுக்கப்புறம் தக்காளி, தேவையான அளவு புளி, தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் கடுகு, அதுக்கப்புறம் 5 பல்லு பூண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 1/2 மூடி தேங்காய் முதல்ல சேர்த்துக்கோங்க. நான் வந்து சின்ன தேங்காயில் ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இது வந்து உங்களோட விருப்பம்தான். உங்களுக்கு தேங்காய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நிறைய சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கம்மியாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 5 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம். இதெல்லாமே உங்களோட விருப்பம்தாங்க. நான் இன்றைக்கி வைக்கிற குழம்பு பார்த்திங்கன்னா தாராளமாக ஒரு 5 பேர் சாப்பிட்லாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். அடுத்தது 7 வரமிளகா சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. துவரம்பருப்பு சேர்க்குறதுக்கு முன்னாடி இதை அரைச்சிக்கணும். ஏன்னா இது கூடயே பருப்பையும் சேர்த்துட்டிங்க அப்படின்னா இந்த பூண்டு கொத்தமல்லியில் சரியாக அரைப்படாமல் போயிடும். அதனால் முதல்ல இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா துவரம்பருப்பு சேருங்க. அதுக்குன்னு ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் குறப்பாக இருக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த தேங்காய், ஜீரகம், கொத்தமல்லி இதெல்லாம் ஒன்றா ரெண்டாக அரைச்சி வச்சேன். இப்போது இந்த ஊற வச்ச துவரம்பருப்பையும் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து குறப்பாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒன்றா ரெண்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய், கடுகு சேர்த்து ஒரே ஒரு வெட்டி வச்ச தக்காளி, ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா வதங்கணும். பாருங்கள், தக்காளி வந்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். அது வரைக்கும் நல்லா கிளறிக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. ஸோ இப்போ வந்து இந்த துவரம்பருப்பு விழுதை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து கிளறி விட்டுட்டு நம்ம ஊற வச்சோம் இல்லைங்களா அந்த துவரம்பருப்பை, அந்த தண்ணியவே வந்து சேர்த்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. இப்போ இதுக்கு வந்து தண்ணி வந்து கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கணும். ஏன்னா துவரம்பருப்பு வெந்ததுக்கப்புறம் அடி பிடிக்கும். அதனால் தண்ணி நிறைய சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி அடுப்பும் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி சிம்மிலேயே வச்சு செய்யுங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டில் வச்சிங்கன்னா அடி பிடிக்கும். இன்னொன்று, இது நம்ம மூடி தான் வந்து குக் பண்ண போகிறோம். இப்போது தண்ணி தாராளமாக சேர்த்ததுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சு சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க. அது கூடயே மஞ்சத்தூள், தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு மூடி போட்டு குக் பண்ணுங்கள். நல்லா கொதித்ததுக்கப்புறமா இந்த இந்த முருங்கைக்கீரை இருக்குது இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த முருங்கைக்கீரை வந்து நல்லா வேகணும். அதனால் மறுபடியும் மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து முருங்கைக்கீரை நல்லா வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வெந்துருச்சு. நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் வந்து இதில் புளி வந்து சேர்க்கணும். முருங்கைக்கீரை இருக்குது இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த முருங்கைக்கீரை வந்து நல்லா வேகணும். அதனால் மறுபடியும் மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து முருங்கைக்கீரை நல்லா வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வெந்துருச்சு.
நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் வந்து இதில் புளி வந்து சேர்க்கணும். இப்போ பாருங்கள், இந்த கரைச்சி வச்ச புளியை வந்து சேர்த்துக்கிட்டோம். இப்போ இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் மூடி போட்டு குக் பண்ணுங்க. இப்போ பாருங்கள், முருங்கைக்கீரை குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிருச்சு. ஸோ இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த குழம்பு வந்து நீங்கள் சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம், இல்லை சும்மா குடிக்கிறதுனால குடிக்கலாம். எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் சும்மாவே ஊற்றி குடிப்போம். அந்த அளவுக்கு இந்த முருங்கைக்கீரையோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறந்துடாமல் அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதே மாதிரி நல்ல கண்டென்ட்டோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ.